அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிதழில் அரசியல் திருவிழா என்ற நடுப்பக்க, அதாவது தமிழ் ஹிந்து பேப்பரினுடைய நடுப்பக்க பகுதியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, வாக்காளர் பெயர் சேர்க்க 4 நாட்கள் சிறப்பு முகாம். அர்ச்சனா பட்நாயக், அதாவது தேர்தல் துறையினுடைய தமிழக அதிகாரியாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்மையார் அவங்க அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான செய்தி. நாம் நம்மளுடைய பணிச்சுமைகளுக்கு மத்தியிலே மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். வாக்காளருடைய அந்த சிறப்பு சீர்திருத்த முகாம்கள் எல்லாம் நடைபெற்று ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னால் சிறப்பு முகாம்கள் 4 நாளுக்கு தேர்தல் அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நாம அந்த சிறப்பு முகாமினுடைய தேதி 27 டிசம்பர் மாதத்தினுடைய 27, 28 2 நாள், ஜனவரி மாதத்தினுடைய 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 2 நாள் நடைபெற இருக்கிறது. நாம் எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு 3 விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறாங்க. ஒன்று, பெயர் இடம் பெறவில்லை என்று சொன்னால் அவங்க 18 வயது ஆகியும் தேர்தல் களத்திலே வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையான வாக்காளர் அடையாள அட்டையில் தங்களுடைய பெயர் இடம்பெறவில்லை என்று சொன்னால் படிவம் 6ஐ பெற்று அதை முழுமையாக பூர்த்தி செய்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் இந்த சிறப்பு முகாமில். இரண்டாவது மிக முக்கியமானது, சேர்த்த பெயருக்கு ஆட்சேபனை இருக்கிறது, பெயர் நீக்கம் செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் படிவம் 7 வாங்கி அதை முழுமையாக ஃபுல் பண்ணி இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். நம்பர் 3, முகவரி மாற்றம் அல்லது பெயர் திருத்தம் செய்வது அல்லது புகைப்பட அடையாள அட்டையை மாற்றுவது அல்லது மாற்றுத்திறனாளி என்பதை குறிப்பிடுவது உள்ளிட்ட காரியங்களை செய்ய வேண்டிய தேவை உடையவர்கள் இன்ஷா அல்லாஹ் படிவம் 8ஐ பெற்று முழுமையாக பூர்த்தி செய்து இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி தங்களுடைய மாற்றங்களை வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய சூழலை கருத்தில் கொண்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நாம் கருத்தில் கொண்டு நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அதில் முதன்மையானது அதிகாரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அதிகாரத்திற்கு நாம் செலுத்துகிற வாக்கு என்பது, வாக்காளர் என்கின்ற அந்த தகுதி என்பது நமக்கு மிக முக்கியமானது. அதனால் நம் வீடுகளில் 18 வயதிற்கு மேலாக யார் இருந்தாலும் அவர்கள் இந்த வாக்காளர் அடையாள அட்டையை எடுக்க வேண்டும், வாக்கு செலுத்த வேண்டும். அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை அரசாங்கம் என்ன அறிவிக்கிறதோ அதற்குட்பட்டு நாம் செயலாற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அனைவரும் இந்த வாக்காளர் பதிவு திருத்த முகாமினுடைய சிறப்பு முகாமினுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.